ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருமணப் பொருத்தம் தேவையா? ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்குறது பெரிய அளவில் கிடையாது. அவங்கவுங்க சொந்தத்தில் இல்லை அவங்க பக்கத்து ஊர்களில் அவங்க சொந்தக்காரங்கிட்ட சொல்லி பொண்ணு இந்த ஊரில் பொண்ணு இருக்குது, இந்த வீட்டில் பொண்ணு இருக்குது, இந்த வீட்டில் மாப்பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் திருமணம்லாம் நடைபெற்றுட்டு இருந்தது. அத்தகைய திருமண பொருத்தம் பார்க்காமையே செய்த அந்த திருமண வாழ்க்கையெல்லாம் பெரும்பாலும் நல்லா தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா நவீன காலத்தில் திருமண பொருத்தம் பார்க்காத திருமணங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு திருமண பொருத்தம் ரொம்ப மக்களிடையே பிரபலமாக இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா அனைவரும் ஜோதிடர்களாக இருக்காங்க. இந்த திருமண பொருத்தத்தை பொறுத்த மட்டும் அனைவரும் ஜோதிடர்கள் தான். இன்றைக்கி கூகுளை தட்டினா போதும், திருமண பொருத்தம் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தும், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தாது, இதில் 8 பொருத்தம் இருக்குது, 9 பொருத்தம் இருக்குது, வசிய பொருத்தம் இருக்குது, முக்கியமான பொருத்தம் இல்லை, இந்த மாதிரி அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ரெடிமேட் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்குது. அதை பார்த்துட்டு இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகாது, ஆகும், சேர்த்து வைக்கலாம், சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு இவங்களே ஒரு முடிவு பண்ணி திருமணத்தை நடத்துகிறாங்க அல்லது திருமணத்தை தடை செய்கிறாங்க. அதில் பெரும்பாலான அந்த மேட்ரிமோனி வச்சுருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் அவங்களே பார்த்துட்றாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த திருமண பொருத்தம் தேவையா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா கண்டிப்பாக தேவை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தோம்னா ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு அல்லது நீங்கள் ஒரு ஜோதிடராக இருந்தீங்க அப்படின்னா, ஜோதிடம் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். அதாவது ஒரு மனிதன் பிறந்து வளரும்போது அந்த பிறப்பு ஜாதகத்தில் அந்த மனிதனுக்கு என்ன பலன்கள் அவனது வாழ்நாளில் அனுபவிக்க வேண்டும் என்பது தெளிவாக பதியப்பட்டிருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது தான் ஜோதிடரின் வேலை. மிக சில ஜோதிடர்கள் மட்டும்தான் அதை தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். மற்றவங்கள்லாம் அந்த அளவுக்கு அந்த ஜாதகத்தில் என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுல தேர்ந்தவர்களாக இல்லை. அதே போல் ஒரு ஜாதகத்தில் என்ன பலன்கள் இருக்குதோ அது கண்டிப்பாக நடைபெறும். அந்த ஜாதக பலன்களை நம்மளால் மாற்றவே முடியாது. 12 ராசிகள், 9 கிரகங்கள். அந்த 12 ராசிகளில் 9 கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் மனிதனுடைய வாழ்நாள் பலன்கள் அனைத்தும் அதுகளில் அடங்கியிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் அவனுடைய ஜாதக அமைப்பை பொறுத்து இந்த படிப்பை படிக்கலாம், இந்த வேலைக்கு போகலாம், அவங்களுடைய அம்மா எப்படி இருப்பாங்க, அந்த ஜாதகருடைய அப்பா எப்படி இருப்பாங்க, அவருடைய திருமண வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படின்றதும் அந்த ஜாதகத்தில் பதியப்பட்டிருக்கும். அந்த மனிதர் ஆணாக இருந்தால்
அவருக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பார் அப்படின்றது அவருடைய ஜாதகத்தில் தெளிவாக பதியப்பட்டிருக்கும். ஒருவேளை அந்த ஜாதகர் பெண்ணாக இருந்தால் அவருக்கு வரக்கூடிய கணவர் எப்படிப்பட்டவர் என்பதும் அந்த ஜாதகத்தில் தெளிவாக பதியப்பட்டிருக்கும். மேலும் அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதும் பதியப்பட்டிருக்கும். இத்தகைய அமைப்பில் நீங்கள் போய் இன்னொரு இடத்துல திருமணம் பொருத்தம் பார்த்து அந்த பொருத்தத்தில் உள்ள மாதிரி நல்ல பொருத்தம் இருக்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க எல்லாரும். 10 பொருத்தம் 9 பொருத்தம் 10 அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணி சரி இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளையை முடிக்கலாம், அந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணை முடிக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. ஆனால் அப்படி பொருத்தம் பார்த்து செய்த கல்யாணங்கள் கூட பல இது நடுவுலையே விவாகரத்தாகுது அல்லது அந்த மணமகனோ மணமகளோ ஒரு 5-6 வருடங்களில் மரணித்து போகக்கூடிய அமைப்பும் கூட வருது. ஆனால் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு பொருத்தம் பார்த்துருப்பாங்க. பொருத்தத்தில் 9 பொருத்தம் 10க்கு 9 பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த திருமண பொருத்தத்தில் என்ன ஒரு உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். அத்தகைய அமைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது அவருடைய ஜாதகத்தில் தெளிவாக இருக்கும். அந்த ஜாதகருக்கு திருமணம் எப்பொழுது நடைபெறும், சொந்தத்தில் நடைபெறுமா அல்லது அயலூரில் நடைபெறுமா, தெரிந்தவங்களா தெரியாதவங்களா, வேற்றுமொழி பேசுபவங்களா, விருப்ப திருமணமா, அவங்க திருமணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க திருமண வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக போகுமா அல்லது நடுவில் விவாகரத்தாகுமா, ஒரு சிலவங்களுக்கு 2-3 திருமணங்கள் நடைபெறுமா, இல்லை 4-5 வருடங்கள் 10 வருடங்கள் ஒரு 20 வருடங்கள் அவருடைய வாழ்க்கை துணை மரணித்து போகக்கூடிய அமைப்பு இருக்குதா, அனைத்துமே ஒரு தனிப்பட்ட நபரின் ஜாதகத்தில் அடங்கி இருக்கும். இத்தகைய அமைப்புக்கு மாறாக நீங்கள் எந்த ஒரு ஜாதகத்தையும் திருமணம் பொருத்தம் பார்த்து சேர்த்து வைத்தால் அந்த தனிப்பட்ட நபரின் ஜாதகத்திற்கு பொருத்தமாகவே அந்த ஜாதகம் அமையும். இவர் ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதே மாதிரியான அமைப்புள்ள வாழ்க்கை துணையே இவருக்கு அமையும். அதை இவர்கள் அந்த திருமண பொருத்தம் பார்ப்பதில் கண்டுபிடிக்க முடிவதில்லை. இவர்கள் வெறுமனே அந்த பொருத்தத்தை மட்டும் பார்க்குறாங்க. நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்துதான்னு பார்க்குறாங்க. 8 பொருத்தம் 9 பொருத்தம் இருக்குன்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஜாதகத்தில் இவர் ஜாதகத்தில் 10 வருஷத்தில் அவங்க வாழ்க்கை துணை மரணித்து போகக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா அதே மாதிரி அமைப்புள்ள ஜாதகமாக தான் அந்த பொருத்தம் பார்த்தக்கூடிய அந்த ஜாதகம் அமைந்திருக்கும். அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆக நம்ம திருமண பொருத்தத்தை பொறுத்த மட்டும் நம்ம ஜாதகத்தில் ஒரு தனிப்பட்ட நபரின் ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது மட்டுமே நடக்கும். அதற்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் எத்தனை 100 ஜாதகம் 1000 ஜாதகம் பொருத்தம் பார்த்தாலும் அதற்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை துணை மட்டுமே அமையும். 1000 ஜாதகம் பார்த்தாலும் நீங்கள் கடைசியாக இறுதியாக முடிவு பண்ணக்கூடிய அந்த ஜாதகம் அந்த தனிப்பட்ட நபரின் வாழ்க்கை துணை எப்படி இருக்க வேண்டும் என்பது அவர் ஜாதகத்தில் இருக்கிறதோ அதே மாதிரியான வாழ்க்கை துணையை கொண்ட ஜாதகமாகத்தான் இருக்கும். அந்த வாழ்க்கை துணை திருமணத்துக்கு அப்புறம் ஆணாக இருந்தால் தன் மனைவியை ஊரில் விட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு அப்படின்னு போகக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா அதே மாதிரி மாப்பிள்ளை தான் அங்கே அமையும். இல்லை 2 பேரும்
வேலைவாய்ப்பின் காரணமாக ஒருத்தர் ஒரு ஊர்லேயும் இன்னொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா அதே மாதிரி மாப்பிள்ளை தான் அமையும், அதே மாதிரி பொண்ணு தான் அமையும். இதை நம்ம மாற்றவே முடியாது. ஆக இறுதியாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. யாருக்கு திருமணம் செய்ய வேண்டுமோ அவருடைய ஜாதகத்தை நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் அவருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது தெளிவாக தெரிந்துவிடும். அதற்கு மாறாக நீங்கள் எத்தகைய பொருத்தங்கள் பார்த்து ஒரு ஜாதகரை அவருக்கு வாழ்க்கையை துணையாக இணைத்தாலும் அது அவருடைய ஜாதக அமைப்பின்படியே அமையக்கூடிய ஜாதகமாக இருக்கும். இறுதியாக திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்பதை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.